ஸ்ட்ரைக் டைம். அந்த பாத்தீங்களா பிரமாதம் டீம் பர்ட்ஸ் இப்போ ஒரு கோல் போட்டுட்டாங்க. இவன் இவ்வளவு சூப்பரா விளையாடுவான்னு எதிர்பார்க்கல. மித், ஸ்விஃப்ட், சேட்லைட் இவங்க 3 பேரும் என் டீம்ல இருந்தா கூட இவன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவை. ஜிஜிஓ கான்டினென்டல் டோர்னமெண்ட்ல நடக்கிற முதல் மேட்ச் இதுதான். ஸ்கோர் போர்டு பார்க்கலாம். டீம் பர்ட்ஸ் 1 கோலும் டீம் பேர்ஃபுட் 0ல இருக்காங்க. என்ன இது, யாருமே பிளாக் பண்ணாம போறாங்க. டிஃபென்ஸ்ல கூட ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. ஆல்ரைட், இப்போ போய் நீ பிளாக் பண்ணலாம். இவ ஒருத்தனை தாண்டிட்டா நம்மளால ஈஸியா கோல் போட முடியும். போன தடவை பண்ண தப்ப இந்த தடவையே பண்ண கூடாதுன்னு சொல்ற, அப்படிதானே? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எப்படி கோல் போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு கேரல். கிராவிட்டி ட்ரிபிளை யூஸ் பண்ணு. கிராவிட்டி ட்ரிபிள். வேல்கன் பீச் டாக்கில ட்ரை பண்ணு. வெல்கம் பீச் டாக்கல். அவங்க கிட்ட மாட்டிக்காத. சாட்டிலைட் உடனடியா உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. எதிர்பார்க்காத நேரத்துல பால பாஸ் பண்ணிட்டீங்களே, இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க, எப்படி அவனால இவ்வளவு வேகமா போக முடியுது? எங்க இருந்து பார்க்கும்போது டீம் பேர்ஃபுட் தடுமாறுற மாதிரி இருக்கு. அவங்க கோல் போடுவாங்களா மாட்டாங்களா? கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போமே. இது யோசிக்காம அட்டாக் பண்ணுங்க. அப்பதான் ஜெயிக்க முடியும். மேட்சை ஏன் இவங்க இவ்வளவு கஷ்டமா கொண்டு போறாங்கன்னு தெரியலையே. ஈஸியா ஜெயிக்க வேண்டியதானே. என்ன பிளான்ல இருக்காங்கன்னு தெரியல. இந்த டைமை பயன்படுத்தி இவங்க ஸ்கோர் பண்ணலனா அதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாது. பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு. ஷான் இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ கொடுப்பான். ஹே காய்ஸ், எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி ஒரு லாங் ஷாட் அடிக்கலாமா? இது உண்மையாவே நல்ல ஐடியா. ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. பொறுமையா யோசிச்சு நல்லா செயல்பட்ட ஆஸ்கர். என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். பிளேயர்ஸையும் குழப்பி விடாம நாமளும் தெளிவா விளையாடுவோம். மித், சேட்டலைட், ஸ்விஃப்ட் எல்லாரும் தயாரா இருங்க. ஓகே. ஆமா, அவங்க என்ன பண்றாங்க? என்ன நடக்குதுங்க? டீம் பேர்ஃபுட் பால் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கோல் போடலையா? இவங்க என்ன பிளான்ல இருக்காங்க? பால ஷூட் பண்ணலாமா? ஓகே. ஓ, இதுதான் உங்களோட திட்டமா? ஓகே, யாரும் பயப்பட வேண்டாம். பால் எவ்வளவு ஃபோர்ஸா வந்தாலும் அதை தடுங்க போதும். ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக். ஓ பால் நேரா கோலுக்கு தான் போகுது. ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றாங்க. ஓகே, வெல்கம் பீச் டாக்கல். ஓ, அங்க பாருங்க. ரெண்டு டீமுமே அவங்களுடைய ஸ்பெஷல் மூவ்ஸ் யூஸ் பண்றாங்க. இது பார்க்க அருமையா இருக்கு. இதுல எது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு என்னால சொல்லவே முடியல. கம் ஆன் மித், உன்னால முடியும். என்ன நடக்குதுங்க? இங்க பாரு, இது ஒன்னும் ஸ்பெஷல் ஷாட் கிடையாது. உன்னால தடுக்க முடியும், எனக்கு தெரியும். உன்னால முடியும். அவன் தடுத்துட்டானா? யாருக்கு என்ன ஆனாலும் சரி, பால் கோலுக்கு மட்டும் போக கூடாது. பிளாக் பண்ணுங்க. ஈகிள் ஸ்ட்ரைக்.
விடாத கமான், உன்னால முடியும். என்னால இத நம்பவே முடியல. பவர்ஃபுல்லான ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கையே அவன் தடுத்துட்டான். யாரும் இந்த அளவுக்கு ஹார்டா விளையாடி நான் பார்த்ததே இல்ல. எப்படி அவன் தடுத்தான்? இந்த தடவை ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் எனக்கும் புரியல. ராயல் ஃபிளேம் ஸ்ட்ரைக்கால நான் ரொம்ப கேரண்டியோட இருந்தேன். பால பிளாக் பண்ணிட்டதால அவங்க எல்லாரும் மலைச்சு போய் நிக்கிறாங்க பாரு. உன்னோட பிளேயருக்கு என்னாச்சு நீ கொஞ்சம் பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு பெரிய ஷாட்டை தடுக்கும் போது டயர்ட் ஆகுறது சகஜம்தான். எழுந்துச்சு போய் விளையாடு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அவங்க அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கோல் போட அவங்கள விடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றது? பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் ஒருத்தரை நம்மளால ஈஸியா பிளாக் பண்ண முடியாதா? ஆல்ரைட், அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். Falcon Witch Tackle. Falcon Eagle Strike. அது நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. ஆஸ்கர், நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். நான் ட்ரை பண்றேன். டிமி, கொஞ்சம் க்ளோஸா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபீனிக்ஸ் ஜெட் ஃபயரை எல்லாரும் சேர்ந்து தான் பிளாக் பண்ணணும். என்ன, ஓகேவா? டீம் பேக்வுட் கொஞ்சம் தடுமாற்றத்தோட விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா டீம் பர்ஸ் கோல் போடுற மாதிரி இருக்காங்க. பேக்வுட் பிளேயர்ஸோட பொசிஷன்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா அவங்களால தடுக்க முடியும். ஷான் இந்த மாதிரி நேரத்துல எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்? நான் நோட் பண்ண நோட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. டிமி, ஆஸ்கர், அலர்ட்டா இருங்க. பாலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மத்த பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்க இஷ்டத்துக்கு விளையாடுங்க. கோல் போட்டாலும் பரவாயில்ல, பயப்படாம இருங்க. நீ ஹீரோ மாதிரி செயல்பட வேண்டிய நேரம் இதெல்லாம் ஆஸ்கர். நாம ஆல்ரெடி ஒரு கோலை இழந்துட்டோம். அப்புறம் டிஃபென்ஸ்ல நானும் டிமி மட்டும்தான் ரெஸ்பான்ஸ்ல இருக்கோம். இப்ப இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? டீம் பேர்ஃபுட்ல அந்த ஆஸ்கர் பையன் இருக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய மைனஸ். ஷான் இருந்தப்ப ஒழுங்கா அவன் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் இல்லாததுதான் கஷ்டமா இருக்கு. இப்போ அவங்களோட வீக்னஸ் என்னன்னு உனக்கும் புரிஞ்சிடுச்சு இல்ல? இதுக்கப்புறம் நாம ஒன்னும் பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வீக்னஸ் பிடிச்சுக்கிட்டு விளையாடினாலே போதும். அவங்கள ஈஸியா தோக்கடிச்சிடலாம். நீ இப்ப என்ன சொல்ல வர? கோல் கீப்பர் ஷீல்ட ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல வரியா? ஜாக்கிரதையா ஷீல்ட், இது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபீனிக்ஸ் ஷூட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணு. ஓ, ஓகே. இல்ல வேண்டாம் ஷீல்ட், உன்னோட பொசிஷன்ல போய் நில்லு. எப்படி இது நடந்துச்சு? ஆஸ்கர், இது ஒரு கான்டினென்டல் டோர்னமெண்ட். நீ ஷானை இமிட்டேட் பண்ணனும்னு பாக்குற. என்ன பண்ணாலும் உன்னால அவன மாதிரி வரவே முடியாது, புரிஞ்சுதா? உன்னால இன்னைக்கு மேட்ச் தோக்குறது கன்ஃபார்ம். என்ன மன்னிச்சிடுங்க காய்ஸ். ஷான் மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சு அவங்கள 2 கோல் போட விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே டீம் பேர்ஃபுட் ஜெயிக்கிறது கனவுல கூட நடக்காது. அத காட்டு. ஷானை பார்த்து நோட்ஸ் எழுதிட்டு வந்து அவன மாதிரி ஆகணும்னு நினைக்காத. கமான் ஆஸ்கர், நீ ஒரு நல்ல ஜிஜிஓ கண்ட்ரோலர். உனக்குன்னு தனித்திறமைகள் இருக்கு. ஷானை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நீ நினைக்காத. நான் பெட்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த நேரத்துல தேவைப்படுறது ஆஸ்கர் தானே தவிர ஷான் கிடையாது. இதுக்கப்புறமாவது நீ மாறினா எங்களுக்கு உதவியா இருக்கும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? முடியவே முடியாது. ஆஸ்கர் பேர்ஃபுட்ல சேர முடியாது. அவனுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. டாப் பிளேயர்ஸ் எதிர்த்து அவன் எப்படி விளையாடுவான்? இங்க பாருங்க, நான் ஆஸ்கருக்கு சப்போர்ட் பண்றேன். இது இவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு சரியா படல. இவன் மேல வைக்கிற நம்பிக்கை ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. சரியா சொன்ன. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களை டீம்ல வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்களும் தயாராகாம தடுமாறிட்டு தானே இருக்காங்க. இவனை கடைசி வரைக்கும் சின்ன பையன்னு சொல்லி ஒதுக்கியே வச்சு இவனோட திறமை வெளி உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு நீங்க இப்படி நினைக்கலாமா?
ஆஸ்கர், இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை தைரியமா நீ ஃபோக்கஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணணும். உனக்கு எப்பவுமே நாங்க துணையா இருப்போம். அப்படி நாங்க இல்லைன்னாலும் தைரியமா இரு. என் பிரதர் இந்த மாதிரி சொல்லிதான் நான் ஷான் கிட்ட பிராக்டிஸ்க்கே போனேன். கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஷான் தான் டீச் பண்ணா. என் பிரதர்ஸ பெருமைப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா நான் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. தைரியமான பையன், நீ இப்படி பேசலாமா? அதானே, இப்ப என்ன 2 கோல் தானே போயிருக்கு. பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடு. நான் டீம் பேர்ஃபுட்டோட மேனேஜர் மட்டும் கிடையாது, நானும் ஒரு பிளேயர் தான். உன்னோட இடத்துல இருந்து பாக்கும்போது உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. உனக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு சாரி. உன்னை தெரிஞ்சுக்க ஆஸ்கர், ஷான் உன்னோட திறமையை பார்த்து தான் உன்னை சூஸ் பண்ணிருக்கான். அவன மாதிரி இருக்கன்றதுக்காக கிடையாது. நீ முதல்ல உன்னோட திறமையை நம்பு. நாங்க சொன்னதுல புரிஞ்சுதா? எனக்கு எப்போ புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு 40 மினிட்ஸ் ஆகி டீம் பேக்ஃபுட் ஒரு கோல் கூட போடல. குட். போன தடவை விளையாண்டதோட இப்ப ரொம்ப கவனமா நம்ம விளையாடணும். வால்கனோ டிஃபென்ஸ்ல தான் வைக்க போறியா? ஏன் இப்படி பண்ற? அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு உனக்கு தெரியலையா? அவனால விளையாட முடியாது. வாய மூடு. அப்படி அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அடுத்த மேட்ச்ல நான் அவனுக்கு பதிலா வேற ஒரு ஆளை இறக்கிடுவேன். அப்புறம் ஓ இஷ்டம். பேர்ஃபுட்டை என்னால குறைச்சி எடை போடவே முடியல. கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால பொறுமையா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நமக்கான டைம் வர வரைக்கும் நாம பொறுமையா காத்துக்கிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பால்கனை விட நம்ம ஃபாஸ்டானவங்கன்னு அவங்களுக்கு காட்டணும். அது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். மித், கண்டிப்பா உங்களால அது முடியும். உடனே ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேக்ஃபுட் டீம் எந்த கோலுமே போடல. செகண்ட் ஹாஃப்ல எது கோல் போடுறாங்களான்னு பார்க்கலாம். டீம் பேர்ட்ஸ் அண்ட் டீம் பேக்ஃபுட் 2-0. Come on, kick பண்ணு பால்கன். பால்கன் பீட் ஸ்டார்டர். ஃபீனிக்ஸ் ஜெட் ஃபயர், பாலை பிளாக் பண்ணுங்க. ஹெட்ஷாட்டை பயன்படுத்து. பால் அவங்க கிட்ட போக கூடாது. பல்கன், டிஃபென்ஸுக்கு திரும்ப போ. திரும்ப பழைய ஃபார்முக்கு வா. உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. கமான், விடாத. என்னோட ஓபனிங் ஷாட்டை பாக்குறியா? கம் ஆன், உன்னால முடியும். அவனுக்கு நீ யாருன்னு காட்டு. என்ன? சரியான டைமிங். கம் ஆன், எப்படியாவது கோல் போயிடு. இத முதல்லயே செய்ய தெரியாதா? உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணுமா? என்னால நம்பவே முடியல. அவன் எப்படி எல்லா பாலையுமே தடுக்கிறான்? என்னமோ பெருசா பேசினா அவனால விளையாட முடியாது அப்படி இப்படின்னு. இப்ப பார்த்தல்ல, என் பிளேயர்ஸ் எவ்வளவு ஸ்டாமினாவோட விளையாடுவாங்கன்னு எனக்கு ஆனா தெரியும். நான் எச்சரிச்சேன், அவ்வளவுதான். வாய மூடு. பால்கன் போர்டிங் பாஸ். ஃபீனிக்ஸும் ஜெட் ஃபயரும் அவங்கிட்ட இருந்து பாலை வாங்கினா நல்லா இருக்கும். டீம் பேர்ஃபுட் இந்த தடவை ரொம்ப ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. அதை தாண்டி நான் கோல் போடணும். எனக்கு இன்னொரு கோல் வேணும். யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. என் கூட மோதினா என்ன ஆகுங்கிறத காட்டு. மறுபடியும் வராங்க. ஜாக்கிரதை டிமி, கொஞ்சம் அங்க பாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே ஆஸ்கர், ஞாபகம் வச்சுக்க. இப்பதான் நீ உன்னை முழுசா நம்பணும். ஓகே ஐசக். அவங்கள ஸ்கோர் பண்ண விடாதீங்க. உங்க டீம் மேல நாங்க பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். எனக்கு என்ன நடக்குமோன்னு இருக்கு. பதட்டப்படாம விளையாடினாலே போதும், எல்லாம் கரெக்டா நடக்கும். ஆஸ்கர் கிட்ட விட்டுட்டா எல்லாத்தையுமே அவன் பாத்துப்பான். சரியா சொன்ன, நானும் அதுதான் நினைச்சேன். எல்லாரும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை இழக்க கூடாது. நான் இவங்களுக்கு யாருன்னு காட்டணும். இதுல நான் தோக்கவே கூடாது.
என்ன நடக்குதுங்க? பேட்ஃபுட்டோட டீம் பிளேயர் அப்படியே நிக்கிறாருங்க. ஜெட் ஃபயர் வேற ஷூட் பண்ண போறாரு. அவங்க அப்படிதான் நிப்பாங்க. நீ எதையும் காதுல வாங்காத கோல் கீப்பரை ஃபோக்கஸ் பண்ணு. அதுக்கு முன்னாடி நீ புண்ண நம்பு. எனக்கு ஸ்பார்க் கிடைச்சிருச்சு. ஷீல்ட் ஜெட் ஃபயர் கரெக்டா ரைட்ல தான் ஷூட் பண்ணுவான். நீ அங்க ஃபோக்கஸ் பண்ணு. Video by Vishwa இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீ கலக்கிட்ட ஆஸ்கர். அதுக்கு வாய்ப்பே எல்லாம் இருந்தாலும் நான் விட மாட்டேன். கார்னர் கிக் பண்ணுங்க. எனக்கு இன்னொரு கோல் வேணும். இந்த மேட்ச்ல இது சூப்பரான பிளாக். டீம் பேர்ஃபுட் கோல் போடலனா கூட சூப்பரா பிளாக் பண்றாங்க. இருந்தாலும் டீம் பேர்ஃபுட் இன்னும் ஒரு கோல் கூட போடல. 2-0ல தான் இருக்காங்க. இதுக்கு அப்புறமா அது கோல் போடுவாங்க. ஓ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிருவாங்க போல இருக்கே. எனக்கு அப்படி இல்ல. ஆஸ்கர் எல்லாத்தையும் பாத்துப்பாங்கற நம்பிக்கை இருக்கு. இப்பதான் அவனை யாரோ ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இல்ல நானும் ஆஸ்கரும் எப்பவுமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதானே ஆஸ்கர்? ஆஸ்கர் பால பிளாக் பண்ணதுனால உன் பிளேயருக்கு அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு அவனை ரிப்பேர் பண்ணணுமா? இல்ல வேண்டாம். டீம் பேர்ஃபுட்ல விளையாடுற எங்களுக்கு முதல் மேட்ச் இது. இதுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தேவையானது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ஒரு ஞாபகங்கள். என்ன ஆனாலும் சரி, மேட்ச் முடியற வரைக்கும் நாங்க போராடுவோம். ஹேய், இங்க யாராவது ஆஸ்கர்னு இருக்காங்களா? இப்ப எப்படி இருக்கு ஆஸ்கர்? இப்ப எவ்வளவு பரவாயில்ல. தேங்க்ஸ் காய்ஸ். சோ டீம் பேர்ஃபுட்ல சேர்ந்திருக்க புது ஆள் நீதானா? உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல. புதுசா வந்துட்டு பழச எதையும் மாத்திரலாம்னு நினைச்சிடாத. புரியுதா? எங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உங்களை கோலே போட விடாம நாங்க யாருங்கிறத காட்டுறோம். உங்களை ஒரு கோல் கூட போட விடாம நாங்க ஜெயிக்கிறோம். இந்த ஆணவ பேச்சு கண்டிப்பா உன்னை ஜெயிக்க விடாது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ஆஸ்கர். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்ல. ஆனா ஜெயிச்சிருவோம் தலகணத்துல இருக்காதீங்க. ஸ்டேடியம்ல நீங்க யாருன்னு காட்டுங்க. கொஞ்சம் பொறுத்து காட்டுறோம்.